முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கிறார், உங்களுடைய பார்வை? காலையில சந்திச்சப்போ மரியாதை நிமித்தம் அப்படின்னாங்க. இப்ப திரும்பவும் சந்திக்கிறப்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்ல முடியாது அப்படின்னா அதை தாண்டின அரசியல் ரீதியான ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னைக்குதான் அவர் என்டிஏல இருந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்படிங்கிறப்போ இப்ப ஓபிஎஸ்க்கானது ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு என்டிஏ விட்டு வெளியில வந்துட்டாருன்னா ஒண்ணு டிஎம்கேயோட அலைன்ஸ் வைக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அவர் விஜயோட போறது. இந்த ரெண்டு தான் அவருக்கு இருக்க சாய்ஸா இருக்கும். ஆனா டிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிறது அப்படின்னா அதுல அவருக்கு பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அவர் கூடவே இருக்கிற பழைய அதிமுக காரங்க அத்தனை பேர் இதை எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா ஜெயலலிதாவால முதல்வராக்கப்பட்ட ஒருவர் இன்னைக்கு டிஎம்கேயோட போய் கைகோர்க்கிறது அப்படிங்கிறத அவர் கூட இருக்கக்கூடிய அவருக்கு நெருக்கமான இந்த சொற்பமான தொண்டர்கள், அவர் கூட இருக்கிற ஆட்கள் அதை ஏற்பாங்களா, சகித்துக் கொள்வார்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது, டிஎம்கேயோட கைவர்த்ததுக்கு பின்னால நீங்க ஏடிஎம்கேக்கு உரிமை கொண்டாட முடியாது. ஏடிஎம்கேக்கு எப்படி நீங்க கிளைம் பண்ண முடியும்? அது ஒண்ணு. அப்புறம் அதை தவிர்த்து இன்னும் சில சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப கூட்டணிக்கு அவர் டிஎம்கேயோடைய இல்லாட்டி விஜயோடைய போறாருன்னு வச்சுப்போம். என்ன ஃபார்ம்ல அவர் கூட்டணிக்கு போக போறாரு? அவரா ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை கூட்டணியில கொண்டு போய் இணைக்க போறாரா? இல்லைன்னா இந்த குழுவை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இந்த குழு கூட்டணியில இடம் வருமா? அப்படி ஒண்ணு இருக்கு. இப்ப அவர் தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டாருன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏடிஎம்கேக்கு அவர் கிளைம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு சொந்த கட்சி உருவானதுக்கு அப்புறம் இன்னொரு கட்சிக்கு அவர் துண்டு போட முடியாது. இப்ப அதே மாதிரியான காரணத்தால் தான் டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கிளைம் பண்றதை கைவிட்டார். அதனால உண்மையை சொல்றதுன்னா ஓபிஎஸ்க்கான சவால்கள், நிறைய பிரச்சனைகள், தலைவலி எல்லாமே இனிமேல் தான் ஆரம்பமாக உள்ளது. மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு